பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரிஞ்சி ரைஸ். ஸோ பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். பிரிஞ்சி ரைஸ் செய்கிறதுக்கு இங்கே நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கேப்சிகம், பீன்ஸ், கேரட் அண்ட் பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். க்ரீன் பீஸ் வந்து நான் பச்சை பீஸ் வந்து அப்படியே உரிச்சு எடுப்போம் இல்லையா, அந்த பீஸ் வச்சுருக்கேன். ஃப்ரோசன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ பிரிஞ்சி ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ குக்கர் இங்கே சூடானதுக்கப்புறமா எந்த ஹெவி பாட்டம் பேன்லாலும் நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆயில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த ரைஸ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அரிசி இங்கே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில். ஸோ இப்போ நம்ம குக்கர் சூடானோடனே இதில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் நான் கீ சேர்த்துக்கிறேன். நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்த்திங்க அப்படின்னா பிரிஞ்சி ஆயிலில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். எண்ணெய் சூடானோடனே இந்த ரைஸ்க்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ 2 பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 4-5 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் நான் இதில் சேர்க்க போகிறேன். ஸோ யூஸ்வலாக பிரிஞ்சி ரைஸ் வந்து கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி செய்வாங்க. கோகோனட் மில்க் யூஸ் பண்ணிங்கன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். பட் ஸ்வீட்னஸ் நிறைய பேருக்கு ரைஸில் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வந்து கோகோனட் யூஸ் பண்ணாமல் இந்த பிரிஞ்சி ரைஸ் செய்கிறேன். ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா நான் வதக்கிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கோகோனட் மில்கோட ஸ்வீட்னஸ் அண்ட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா தண்ணி ஊற்றும் போதோ இல்லை வந்து இந்த மாதிரி காய்கறியில் போட்டு வேக வைக்கும் போது நீங்கள் வந்து அந்த தேங்காய் பால் வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஸோ வெங்காயம் இப்போ நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்போ நான் இதில் தக்காளி சேர்த்துட்றேன். தக்காளியோடு சேர்த்து எல்லா காய்கறியும் சேர்த்துட்றேன். ஸோ உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட், ஒரு 1/2 கேப்சிகம் கட் பண்ணி எடுத்து வச்சு அதையும் நான் அதில் சேர்த்துட்றேன். அண்ட் பீன்ஸும் சேர்த்துருக்கேன். ஸோ கேப்சிகம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். கேப்சிகம் வந்து ஏன் இதில் சேர்த்துருக்கோன்னா ரைஸில் வந்து ஒரு நல்ல ஒரு காரம் வந்து அந்த ரைஸில் கொடுக்கும். அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதனால தான் இதில் கேப்சிகம் சேர்த்துருக்கேன். ஸோ கேப்சிகம், மட்டர், அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். ஸோ எப்பயுமே இந்த பிரிஞ்சி ரைஸ்க்கோ இல்லை நீங்கள் எந்த ரைஸ் செஞ்சாலும் சரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களோட ரைஸாக இருக்கட்டும், உங்களோட பிரியாணியாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ் டேஸ்ட் வந்து அதில் கொடுக்கும். நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். அதனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் இஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கணும் அரைக்கிறதுக்கு. அந்த அளவு தான். 1 கப் இஞ்சி எடுத்து அரைக்கிறீங்க அப்படின்னா 1 கப் பூண்டு எடுத்துக்கணும். ஸோ சேம் ப்ரப்போர்ஷனில் இஞ்சியும் பூண்டும் பேஸ்ட் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த சாப்பாடு செய்யும்போதோ அது நீங்கள் போடலாம். ஸோ இப்போ காய்கறியை நம்ம லைட்டாக சார்ட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக நான் மஞ்சத்தூளும் இந்த காய்கறி வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ப்ளஸ் இந்த ரைஸ்க்கு தேவையான சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து உங்களுக்கு சில்லி பவுடர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம். ஏன்னா வந்து பச்சை மிளகா காரமே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காரம் கொஞ்சம் நிறையா சாப்பிட்றவங்க இந்த சில்லி பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல. ஸோ இப்போ நம்ம இது ரொம்ப நேரம் வேக வைக்க போகிறது இல்லை இந்த காய்கறியை. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டு அரிசி போட்டு இதை கொதிக்க வைக்கும் போது காய் ரொம்ப நல்லா வெந்துடும், அப்போவே வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வேக வச்சோன்னா உருளைக்கிழங்குலாம் ரொம்ப வந்து குழஞ்சிரும், உடஞ்சிரும். அதனால் இதை நம்ம இந்த மசாலாவோட லைட்டாக சார்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இந்த சார்ட் பண்ணுற டைம்லேயே நீங்கள் உங்கள்கிட்ட தேங்காய் பால் இருக்குது அப்படின்னா இந்த காய்கறியை தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் அரிசிக்கு தேவையான தண்ணியை நீங்கள் ஊற்றலாம். தேங்காய் பால் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காய்கறியை ஒரு 2 நிமிஷம் சார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றிடணும். இப்போ நீங்கள் 1 கப் ஒரு கிளாஸ் நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி வந்து இதில் நான் ஊற்ற போகிறேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றியாச்சு. ஸோ தலை தட்டி நீங்கள் எந்த கப்பில் தண்ணி எடுத்திருக்கீங்களோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே கப்பில் நீங்கள் தண்ணி இதில் ஊற்றணும். ஸோ இதில் 1/4 கப் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா காய்கறி வந்து வேகணும் அப்படின்றதுனால. இப்போ காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி ஊற்றுனதுனால கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும். அதனால இப்போ நான் கொஞ்சம் இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த உப்பு வந்து அரிசிக்கும் தகுந்தாப்பில் நான் இதில் போட்டுட்டேன். ஸோ அரிசிக்கு தகுந்தாப்பில் இதில் உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காய்கறியை வேக வைக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் இது ஹை ஃப்ளேமில் கொதிச்சா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் என்னோடய லிட்டை. ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இதில் அரிசி போட போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இங்கே பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து எப்பயுமே
வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அரிசி வந்து உடஞ்சிரும், நீளமாக வராது. அதனால் இங்கே வந்து நான் 2 தடவை அந்த ரைஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நான் தண்ணி இல்லாமல் இந்த தண்ணியோட இதில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த குக்கரில் அரிசி சேர்த்தாச்சு, காய்கறி எல்லாமே போட்டாச்சு, மசாலாவும் போட்டாச்சு. ஸோ எல்லாமே போட்டுட்டு உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை மூடி வச்சிடுறேன். குக்கரில் வச்சு விசில் வைக்கிறவங்க இந்த டைம்லேயே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசிலை நீங்கள் வந்து இறக்கிடலாம். விசில் வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரெயின் ஆகலை, ஆனால் முக்கால்வாசி ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இது நல்லா கிளறிட்டு இதை மறுபடியும் நான் இப்போ க்ளோஸ் பண்ண போகிறேன். நான் குக்கரில் ஏன் பட்டன் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்டீம் வந்து வெளியே போகாமல் இருக்கும் அப்படின்றதுக்காக பட்டன் போட்டு இதை நான் மூடி வச்சிடுறேன். ஸோ இப்போ மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் திருப்பி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போவும் ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்குது. ஸோ நான் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணால் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை அவுட் ஆயிடுச்சு. ஸோ தண்ணி எல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ அரிசி வந்துருச்சு அப்படின்றது நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அரிசி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த அரிசி நான் வெந்துருச்சு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்றாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உங்களோட அரிசி நீங்கள் போட்ட அரிசி வேகலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி லிட்டை ஃபுல் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபுல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் பிரிஞ்சி ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. 45 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுனால அந்த கேப்சிகம் இந்த பச்சை மிளகாவோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ பிரிஞ்சி ரைஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ பொழுன்னு நல்லா அரிசி வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ரைஸ் வந்து நான் சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ யூஸ்வலாக பிரிஞ்சி ரைஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒரு கறி குழம்போ இல்லை ப்ரான் கிரேவி இல்லை எக் கிரேவி எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ இது நான் டின்னருக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்றதுனால இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். ஸோ இது வந்து எக் கறி நான் செஞ்சுருக்கேன். இதில் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டு எக்கு வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த கறி செஞ்சுருக்கேன். ஏன்னா ட்ரையாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது நிறைய பேருக்கு, அதனால வந்து இது வந்து நான் கறி மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த எக் கறி வந்து சைட் டிஷ்க்கு வச்சு இந்த பிரிஞ்சி ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரிஞ்சி ரைஸ் வீட்லேயே செஞ்சு கொடுங்க. முக்கியமாக குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஒரு நல்ல டிஷ் அண்ட் ஈஸியான டிஷ், வீட்லேயே செய்யக்கூடிய டிஷ். இந்த பிரிஞ்சி ரைஸ் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.